ஹலோ எவ்ரிவன். ஸோ 4 டேஸ்க்கு முன்னாடி தான் என்னாச்சுன்னா நம்மளோட சிஎஸ்ஐஆர் நெட் கெமிக்கல் சயின்ஸ் எக்ஸாம் வந்து ஃபினிஷ் ஆச்சு. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு வந்து தெர் பி டவுட்ஸ். ஓகே, எக்ஸாம் எப்படி இருந்தது அண்ட் வாட் கேன் பி தி கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருக்கும். ஸோ இல்லைனா வந்து நான் வந்து ஓகே நெக்ஸ்ட் சிஎஸ்ஆர் எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து சிஎஸ்ஆர் டிசம்பர் எக்ஸாம் வந்து எழுத போகிறேன்னும் போது ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து எந்த டாபிக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, so if you have any doubts and if you want to ask me, you can connect me in this groups. Actually, you can join either WhatsApp group or Telegram group, and you can be part of this community. Okay va? So now let's get started. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட் ஜூலை 2024 எக்ஸாம் வந்து 27th அன்னைக்கு வந்து நடந்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் வந்து லைக் டிப்பிக்கலி உங்கள் சிஎஸ்ஆர் எக்ஸாம் கொஷின் பேப்பர் என்ன இருக்கும், டோட்டலாக 3 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன் இஸ் பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட். ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட்ல நம்ம எத்தனை கொஷின்ஸ் இது பண்ணணும், 15 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும் அவுட் ஆஃப் 20 கொஷின்ஸ். ஓகே, அண்ட் தென் வந்து பார்ட் பி. ஸோ பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து நம்ம வந்து 35 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும் அவுட் ஆஃப் 40 கொஷின்ஸ். ஓகே, அண்ட் தென் பார்ட் சி. பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து லைக் 25 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும் அவுட் ஆஃப் 60 கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டலாக கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 120 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரி. ஸோ லைக் ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் இது பண்ணுறது. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 7 to 8 கொஷின்ஸ் வந்து ஈஸி கொஷின்ஸ் இருந்தது. ஸோ 7 ஈஸி கொஷின்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக் மேத்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம் அண்ட் காமன் சென்ஸ் வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த தடவை பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்மோஸ்ட் 2 கொஷின்ஸ் வந்து ஓகே பொசிஷன் ஆஃப் பீப்புள். இப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து இந்த பிளேஸ்ல இருந்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் அவங்க வந்து வாட் வில் பி தி நம்பர் ஃப்ரம் தி லெஃப்ட் சைட் அப்படின்ற மாதிரி பொசிஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து 2 இருந்தது. ஸோ அண்ட் தென் ஈஸி சம் மோர் ஈஸி கொஷின்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த தடவை வந்து பார்ட் ஏ வந்து கைண்ட் ஆஃப் வெரி ஈஸி. நம்ம இது வரைக்கும் இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை லைக் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணுறச்ச இந்த தடவை பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிட் ஈஸி. ஓகேவா? அண்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே என்ன பண்ணிடலாம், பார்ட் ஏ வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக நம்ம பார்ட் ஏல வந்து ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ பார்ட் பியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட் பியில் டிஃபிகல்ட்டி எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்கானிக்கில் பார்ட் பி டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன் ஆர்கானிக் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தடவை ஓவராலாகவே இந்த ஜூலை 2024 கொஷின் பேப்பரில் உங்கள் ஆர்கானிக் கொஷின்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பவுமே நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அசிடிட்டி ஆர்டர், பெசிசிட்டி ஆர்டர் ஆர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ரியேஜென்ட்ஸ் கொடுத்துட்டு வாட் வில் பி தி ப்ராடக்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. பட் இந்த தடவை கொஷின்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் டிஃப்ரெண்ட்டாக போய் கொஷின்ஸை வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் சேம் தான். கொஷினை ஃப்ரேம் பண்ணியிருந்தது மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஷின்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ண உடனே ஸ்டூடெண்ட்ஸால் என்ன பண்ண முடியல, ஈஸியாக கிராஸ் பண்ண முடியலன்றதுனால ஆர்கானிக் வந்து கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஓகே, ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் இந்த தடவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து அகைன் நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னலாம் சால்வ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. அதே பேட்டர்னில் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி யாராச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட் பியில் இன்ஆர்கானிக் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. ஓகே, ஸோ இன்ஆர்கானிக் வந்து சிம்பிள் கொஷின்ஸ் இருந்ததுனால இன்ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட் பியில் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி. ஓகே, அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து மாடரேட். ஓகே, ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மாடரேட். ஃபிசிக்கல் இஸ் மாடரேட். ஓகே, ஸோ இது வந்து அக்கார்டிங் டு ஒன்லி பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா, ஸோ இஃப் யூ ஆர் சம்வன் வாட் இஸ் தி ஆவரேஜ் கொஷின்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 கொஷின்ஸ் ஆர் 25 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகே, 20 to 25 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம், மோஸ்ட்டாக வந்து ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம் இஃப் யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் எக்ஸாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு லாஸ்ட் 6 months வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக 20 to 25 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம்.
ஓகே. when it comes to part C, ஸோ பார்ட் சியில் இந்த தடவை வந்து டிஃபிகல்ட்டி எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஆர்கானிக். ஸோ இன்ஆர்கானிக் ஏன் டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்கில் டோட்டலாக 18 கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்மளுக்கு என்ன தெரியும், இன்ஆர்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து உங்களோட கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானோமெட்டாலிக் ஆர் கெமிக்கல் பாண்டிங்லேருந்து தான் கொஷின் வரும். பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஆர்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வந்தது. ஸோ மெயின் குரூப் எலிமெண்ட்ஸில் என்னென்னா மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹைலைட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பேக் இன் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஎஸ்ஆர் லேப்ஸ் அண்ட் இதில் வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானோமெட்டாலிக் இன்ஆர்கானிக் பேஸ்ட் ரிசர்ச் ஒர்க் வந்து நிறைய போயிட்டு இருந்தது. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ வந்து நவடேஸ் வந்து மெட்டீரியல் பேஸ்ட் ரிசர்ச் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்ஆர் எக்ஸாம்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா தேர் ஆல்சோ மோர் ஃபோக்கஸ்ட் இன் டு தட். ஓகே. ஸோ அதனால தான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்டீரியல் பேஸ்ட் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கனாலே தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ சாலிட் ஸ்டேட்டில் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ பெரோஸ்கேட்ஸோட ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. ஸோ பெரோஸ்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி உங்களோட ஸ்பினல் ஸ்ட்ரக்சர்ஸ் சாலிட் ஸ்டேட்டில் ஸ்பினல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்ல அந்த ஃபார்முலாஸ்க்கு வந்து சிமிலராக தான் இருந்தது. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ லாஸ்ட் இயரே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் வந்து தே ஹேவ் கிவன் இன்ட். ஓகே. ஸோ லாஸ்ட் டைமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாலிட் ஸ்டேட் அட்டன் பண்ணும்போதே ஓகே மெட்டீரியல் சைட் வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு இருந்தது. பட் இந்த தடவை வந்து இன்னும் டெப்த்தாக போயிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க மெயின் குரூப் எலிமெண்ட்ஸில் வந்து நிறைய கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் திங்கிங் ஓகே நான் வெறும் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மட்டும் படிச்சுட்டு ஐ எம் கோயிங் டு ரைட் சிஎஸ்ஆர் எக்ஸாம்னு நினச்சிங்கன்னா திஸ் டைம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சிஎஸ்ஆர் எக்ஸாமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் நிறைய இன்ஆர்கானிக்கில் வந்து டஃபர் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் சம்திங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆர்கானிக். ஓகே. ஸோ ஆர்கானிக் வந்து அகெயின் வந்து என்ன பிரச்சனைனா உங்களோட கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர் இருக்க மாதிரி கேட்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிட் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்குது. ஸோ நம்ம வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் லைக் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆர்கானிக்கில் சால்வ் பண்ணால் இட்ஸ் குட். பட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கான்செப்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் கிளியர் திஸ் எக்ஸாம். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் லைக் நிறைய கொஷின்ஸ் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் டைப் கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர். ஸோ லைக் ஓவரால் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் கேன் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் ஃப்ரம் 95 to 100 வரைக்கும் என்ன பண்ணலாம்னா கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 95 to 100. ஸோ அட் மேக்ஸ் வந்து என்னன்னா ஒரு +5 இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் வி கேன் எக்ஸ்பெக்ட் 95 to 105க்கு மேலே என்ன ஆகாது கட் ஆஃப் வந்து போகாது. ஓகேவா. சரி. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம்னா கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது லைக் பார்ட் ஏ எப்படி இருந்தது பார்ட் பி எப்படி இருந்தது பார்ட் சி லைக் எந்த மாதிரி லெவலில் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து டிசம்பர் 2024 அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு என்ன தான் இருக்குது 5 months டைம் தான் இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து ஜூனில் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து இது ஜூலையில் நடந்ததுனால நம்மளுக்கு வந்து 1 month ஷார்ட்டேஜில் இருக்குது. சரியா. ஸோ இப்போ வந்து இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ஸோ இப்போ வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will be strong in 2 topics. ஓகே. ஒரு டாப்பிக்ல வந்து வீக்காக இருப்பாங்க. ஸோ if I say if you are strong in organic and inorganic. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் தான் உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆர்கானிக்கில் வந்து என்ன பண்ணணும் ஆர்கானிக்கில் வந்து யூ ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் தி கான்செப்ட்ஸ். ஓகே. ஸோ ஆர்கானிக்கில் வந்து என்ன பண்ணணும் மோஸ்ட்டாக வந்து கான்செப்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இன்ஆர்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்கில் யூ ஷுட் ஃபோக்கஸ் இன் தி மெயின் குரூப் எலிமெண்ட். ஓகே. மெயின் குரூப் எலிமெண்ட் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இஃப் யூ கெட் டைம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா மீஸ்லர் டார் புக் வந்து ரெஃபர் பண்ணலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக். அதில் வந்து மெயின் குரூப் எலிமெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மீஸ்லர் டார் அப்புறம் கேத்தரின். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக். ஓகே. ஸோ இந்த 2 புக் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகே நான் 2 இதுதான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் தேர்ட் இது வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் தான் உங்கள் ஸ்ட்ரென்த் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்கானிக்கில் வந்து கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இன்ஆர்கானிக்கில் வந்து என்ன பண்ணுங்கள் மெயின் குரூப் எலிமெண்ட் அண்ட் அனாலிட்டிக்கல். ஓகே. மெயின் குரூப் எலிமெண்ட் அண்ட் அனாலிட்டிக்கல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ பெஸ்ட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீஸ்லர் டார் அண்ட்
கேத்தரின். அண்ட் தென் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வரைக்கும் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் சால்வ் பண்ணாலே யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து டஃப் பண்ணுறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குன்னா மேபி கொஷின்ஸை வந்து அகெயின் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேவா? லைக்லி இஃப் யூ ஆர் சம்வன் ஹூ இஸ் குட் அட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, சரியா? ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து 5 மந்த்ஸ்லேயே நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து அகைன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு என்ன தேவை, நிறைய ப்ராக்டிஸ் தேவை. அண்ட் உங்களுக்கு கொஷின் ஃப்ரேமிங் வந்து இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி டஃப் பண்ணலாம்? ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டஃப் பண்ணணும்னா எய்தர் என்ன பண்ணணும், கொஷின் ஃப்ரேம் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணலாம், ஆர் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், நியூ டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஆஸ் சச் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நியூ டாபிக்ஸ் வந்து இப்போதைக்கு இது பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் என்ன பண்ணலாம், கொஷினை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃப்ரேம் பண்ணலாம். சரி, அதுக்கு நம்ம எங்கே ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேஎல் கபூர் புக்கில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கேஎல் கபூர் புக் கொஷின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணாலே வந்து யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லைக் புக் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுற பழக்கம் இல்லை. அண்ட் தென் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் பிஃபோர். இப்போ 5 மந்த்ஸ் தான் இருக்கு, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. கான்செப்ட்ஸ் வந்து இன்டெப்த்தெல்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்க. அண்ட் தென் கேஎல் கபூர் புக் எடுத்து அந்த கொஷின்ஸையும் என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் இன்ஆர்கானிக்ல நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இன்ஆர்கானிக்ல என்ன பண்ணணும், நம்ம வந்து மெயின் குரூப் எலிமெண்ட் அண்ட் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எந்த புக் நம்ம சொன்னோம் அதே மாதிரி மிஸ் லெட்டார் அண்ட் கேத்ரின் புக்கில் வந்து எய்தர் ஒன் புக். கேத்ரின் இஸ் ஆல்சோ வெரி குட், மிஸ் லெட்டார் இஸ் ஆல்சோ வெரி குட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக்ல என்ன பண்ணலாம்னா ஆர்கானிக்ல சிம்பிள் டாபிக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆர்கானிக்ல சிம்பிள் டாபிக்ஸ்னும் போது என்ன சொல்லலாம், நம்ம ஜிஓசி சொல்லலாம், அரோமேட்டிசிட்டி சொல்லலாம், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சொல்லலாம். ஓகே, அரோமேட்டிசிட்டி, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அண்ட் தென் உங்களோட பெரிசைக்ளிக். ஓகே, பெரிசைக்ளிக். ஓகே, அண்ட் தென் ஸ்பெக்ட்ரோ. ஸோ இந்த டாபிக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணிங்கனாலே இட் வில் பி மோர் தென் எனஃப். ஓகே. அண்ட் இதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த தடவை இப்போ வந்து கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிசம்பர் 2023 கட் ஆஃப் வந்து ஜாஸ்தி இருந்தது. ஓகே. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, எந்த எக்ஸாமுக்குமே வந்து கட் ஆஃப் வந்து ஹையராக இருக்குது, இட் இஸ் நாட் ப்ரிஃபர்ட். ஓகே. ஸோ கட் ஆஃப் வந்து 110 மேலே போகிறது வந்து இட்ஸ் நாட் குட். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து இந்த தடவை டிஃபிகல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் சம்திங். அண்ட் இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ இஸ் வெரி குட் அட் ஒன்லி ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல், ஓகே, ஹூ இஸ் வெரி குட் அட் ஃபிசிக்கல் அண்ட் ஆர்கானிக். ஸோ நம்ம அகெயின் நம்ம இது பண்ண மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னும் போது என்ன பண்ணணும், கான்செப்ட்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் வந்து இது பண்ணணும். ஓகே. அண்ட் ஃபிசிக்கலில் என்ன பண்ணணும், நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், மோர் ப்ராக்டிஸ். ஓகே. புக் கொஷின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் இன்ஆர்கானிக். ஸோ இன்ஆர்கானிக் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து யூ கேன் ஒன்லி ஸ்டிக் வித் யுவர் உங்களோட காலேஜ் சிலபஸ், மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல். ஸோ ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம காலேஜில் படித்த மெயின் குரூப் எலிமெண்ட் அண்ட் அனாலிட்டிக்கலோட கான்செப்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ப்ராப்பராக வந்து ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ஆர்கானிக்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் தான் நான் வந்து மெயின் குரூப் அண்ட் அனாலிட்டிக்கலில் போட சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் என்ன பண்ணணும், எப்பவும் போல் உங்களோட நியூக்ளியர் கெமிஸ்ட்ரிலேருந்து இந்த தடவை கொஷின் வரலன்னு நினைக்கிறேன். யா. அண்ட் தென் உங்களோட கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, ஆர்கானோமெட்டாலிக், ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்திருந்தது. ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து பாருங்கள், நீங்கள் அகெயின் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இஃப் யூ கிளியர்லி சி. ஓகே. ஸோ என்ன ஆச்சுன்னா கொஷின் பேப்பர் எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ நவம்பர் 2020 இன்ஆர்கானிக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எஃபர்ட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் நவம்பர் 2022 தான் வந்து 2020 தான் வந்து இன்ஆர்கானிக் பேப்பர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹாவ் இன்க்ளூடட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்து இன்சர்ட் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ லேட்டர் என்ன பண்ணியிருந்தாங்க, தனபே சுகானோ டயக்ராமில் கேட்டிருந்தாங்க. ஓகே. அண்ட் தென் வந்து இன்னும் வந்து ஆர்கானோமெட்டாலிக்ல வந்து டிஃபிகல்ட் கொஷின்ஸ் வந்து வரலை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நவ் தே ஹவ் மூவ்ட் இன்டு மெயின் குரூப் அண்ட் அனாலிட்டிக்கல். ஓகே. ஸோ இந்த மாதிரி எவால்வ் ஆகும்போது வி ஷுட் பி வெரி ப்ரிப்பேர். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து டஃப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. கொஷினை வந்து என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால வி ஷுட் பி ஒன் ஸ்டெப் அஹெட்.
ஓகே. ஸோ ஒரு ஸ்டெப் அஹெடா நம்ம என்ன பண்ணணும், நம்ம எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணா இட்ஸ் வெரி குட். அண்ட் ஆர்கானிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேனாட் கம்ப்ளீட்லி அவாய்ட். ஸோ இல்ல நான் 2 சப்ஜெக்ட் தான் 2 தான் வந்து இது பண்ணுவேன். ஒரு பேப்பர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன்னு நெனச்சீங்கன்னா, இட்ஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இட் இஸ் மச் பெட்டர் டு ப்ரிப்பேர் ஆல் 3. ஓகே. அண்ட் அட்லீஸ்ட் 2 வந்து 100% ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் 3 வந்து என்ன பண்ணுங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சீங்கன்னா, இட் இஸ் வெரி குட். So hope you all understood. So if you have any doubt, you can connect with me in WhatsApp or Telegram, or you can comment in this video also. Thank you.